ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் ஸ்லோகங்கள் 48 49. பதம் 48. தயாஹிருத பிரபத் பரத்யய சர்வவ்ருத்திஷு த்வாஸ்தேஷு பௌரேஷ்வபி சாயிதேஷ்வத द्वारश्च तर्वाः पिहिता दुरत्यया बृहत् कपाडायस कीलशृङ्खलै. पदं 49. ताः कृष्णवाहे वसुदेव आगते स्वयं वियवर्यन्त यदा तमोरवे ववर्षपर्जन्य उपांसु गर्जितः शेषो अन्वगात् வாரி நிவாரயன் ஃபனைக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தயா யோகமாயையின் வசியத்தினால், ஹிருத பிரத்யய எல்லா உணர்வுகளையும் இழந்தனர், சர்வ விருத்திஷு அவர்களுடைய எல்லா புலன்களையும், துவாஸ்தேஷு காவலாளிகள் அனைவரும், பௌரேஷு அப்பி மேலும் வீட்டில் உள்ள மற்ற அங்கத்தினரும், சாயிதேஷு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். சிறைவாசத்திலிருந்த வசுதேவர் தமது தெய்வீக புதல்வரை வெளியில் எடுத்துச் செல்ல முயற்சி செய்த போது, துவாரக கதவுகளும் கூட, சர்வா அனைத்தும், பிகிதா அமைக்கப்பட்டிருந்த, துரத்யா மிக கடினமாகவும் உறுதியாகவும், பிருகத் கபாட மேலும் பிரம்மாண்டமான கதவுகளில், ஆயச கீல சிருங்கலை இரும்பு கம்பிகளுடன் உறுதியாக பிணைக்கப்பட்டு இரும்பு சங்கிலிகளால் மூடப்பட்டிருந்த, அவை அனைத்தும் கிருஷ்ணவாகே பகவான் கிருஷ்ணரை ஏந்தியபடி, வசுதேவ ஆகதே வசுதேவர் தோன்றிய பொழுது, ஸ்வயம் தானாகவே, வியவர் எந்த அகலத் திறந்தன, யதா போல, தம இருள், ரவே சூரியன் உதித்ததும், வவர்ஷ மழை பெய்தது, பர்ஜன்ய ஆகாயத்திலுள்ள மேகங்கள், உபாம்சு கர்ஜித மிகவும் மெதுவாக இடிமுழக்கம் செய்து லேசாக மழை பொழிந்தது, சேஷ அனந்தநாகம், அன்பகா தொடர்ந்து, வாரி மழை பொழுவதை, நிவாரையன் தடுத்து, ஃபனை அவரது படத்தை விரித்து. டிரான்ஸ்லேஷன். யோகமாயையின் வசியத்தினால் எல்லா காவலர்களும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். அவர்களது புலன்கள் செயலற்று கிடந்தன. வீட்டிலிருந்த மற்றவர்களும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். சூரியன் உதிக்கும் பொழுது இருள் தானாகவே அகன்று விடுகிறது. அதுபோல வசுதேவர் வந்தபோது இரும்பு சங்கிலிகளால் உறுதியாக பூட்டப்பட்டு மூடிக்கிடந்த பிரம்மாண்டமான கதவுகள் தானாகவே திறந்து கொண்டன. வானத்திலுள்ள மேகங்கள் லேசாக இடி முழக்கம் செய்து மழையை பொழிந்ததால், பகவானின் ஒரு அம்சமான அனந்தநாகம் வசுதேவரையும் தெய்வ குழந்தையையும் பாதுகாப்பதற்காக தன் படத்தை குடைபோல் விரித்தபடி கதவுக்கருகிலிருந்து வசுதேவரை பின்தொடர்ந்தது. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். சேஷநாகம் பகவான் கிருஷ்ணரின் ஒரு விரிவாம்சமாகும். அவரது கடமை தேவையான உபகரணங்களுடன் பகவானுக்கு தொண்டு செய்வதாகும். வசுதேவர் கண்ணனை தூக்கி கொண்டு சென்ற பொழுது லேசான மழையிலிருந்து குழந்தையை பாதுகாப்பதற்காகவும் அவருக்கு தொண்டு செய்வதற்காகவும் சேஷநாகம் உடனே அங்கு தோன்றினார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் 48 49 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.